வெல்கம் டு மகிழும் தேவதை. இன்றைக்கி மீதமான சாப்பாடை வச்சு நம்ம எப்படி புது சாப்பாடை மாற்றலாம் அப்படின்றதாங்க ஒரு சின்ன வீடியோ. இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தாங்க அந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோடதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து விசேஷம் எதுவும் வைக்கிறோன்னா சாப்பாடு மிஞ்சிரும்ல, அந்த சாப்பாடை நம்ம தண்ணி ஊற்றாமல் நைட்டே நம்ம நல்லா புளி கொஞ்சம், அந்த சாப்பாடுக்கு தக்கன புளி, அதிலே உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டில் கையை வச்சே கிண்டலாங்க. கையை வச்சு கிண்டனால அது கெட்டலாம் போகாது. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையிலே நீங்கள் நல்லா பிணைஞ்சு அதை அழகாக தட்டி வச்சிட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த சாப்பாடு இந்த அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மஞ்சளாக நல்லா இருக்கும் பார்க்கவே. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான புளியோதரை ரெடிங்க. இதை பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்சுக்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை காலைல தேங்காய் சட்னி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள்னாலே தாங்க நான் வந்து கடலைப்பருப்பும் வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம வேணும்னா நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடுகு போட்டு எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி கருவேப்பிலை போட்டு வரமிளகா கடலைப்பருப்பு போட்டு நல்லா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு விட்டாலே சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறையவே போடுங்க. தேங்க்யூ.